வணக்கம் மங்கிர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளி பலகாரம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? எங்க வீட்ல இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதிரச பாவு பிடிச்சு வச்சுட்டேன். இப்போ ரவா உருண்டை சொல்லலாம், இல்ல பாசிப்பருப்பு உருண்டை சொல்லலாம். ஏன்னா நாங்க 2மே மிக்ஸ் பண்ணி தான் செய்வோம். 1 கிலோ ரவை வறுத்துருக்கேன். 1/2 கிலோ தோல் பாசிப்பருப்பு, 1/2 கிலோ நார்மல் பாசிப்பருப்பு 3யும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். 3மே செவக்க வறுத்தா தான் உருண்டை சூப்பரா இருக்கும். வறுத்து ஆற வச்சாச்சு. இப்போ மெஷினுக்கு போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில ஃபர்ஸ்ட் ரவைய கொட்டியாச்சு. அடுத்து நல்லா வறுத்த எவ்வளோ செவந்திருக்கு பாருங்க. தோல் பாசிப்பருப்பு, அப்புறம் நார்மல் உடைச்ச பாசிப்பருப்பு 3யுமே சேர்த்துட்டேன். நல்ல ஒரு 20 கிராம் ஏலக்காய் அதிலேயே போட்டு அரைச்சிட்டா வாசனையாக இருக்கும். மிஷினுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அரைச்சிட்டு வந்து எப்படி நான் அந்த உருண்டை பிடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் நாளாகட்டும். மிஷினுக்கு போயிட்டு நம்ம சேர்த்து போட்டுருந்தோம் இல்லையா, ரவை, தோல் பாசிப்பருப்பு, நார்மல் பாசிப்பருப்பு, இந்த 3யும் ஏலக்காவோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. வந்துட்டு வீட்டில் மிக்சியில் நான் வந்து சம அளவு போடுவேன். 2 கிலோன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு மேலேயே தான் நான் போடுவேன். எனக்கு நல்லா இனிப்பாக வேணும் உருண்டைன்ட்டு. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா மிக்சியில் ரவையை நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நிறுத்திக்கோங்க. போகிறோன்னா சர்க்கரை நிறுத்திக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். தேவையான அளவு சர்க்கரை நல்லா பொடிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக ரொம்ப பொடிசாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு வாய் சாப்பிடும்போது அந்த உருண்டை ஒரு பைட்டுக்கும் நமக்கு வந்து வாயில் வந்து இந்த முந்திரி போடும். நல்லா நெய்யில் முந்திரியை செவக்க வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்துக்கோங்க. நான் வந்து மாவை 2ஆக பிரித்து வச்சுட்டேன். ஒன்று வந்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருவேன். தீபாவளி கழிச்சு கூட செஞ்சுருவேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கு இல்லையா, அதை இன்றைக்கி செஞ்சுருவேன். ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தால் லேட் ஆகும். அதனால் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வானலில் நல்லா நெய் தாராளமாக ஊற்றணும். நெய் ஊற்றி நெய் வந்து நல்லா காயணும். மிதமான சூடு இருந்தாக்கா உருண்டை பிடிக்க முடியாது. நல்லா நெய் காயணும். சிம்லேயே வச்சு சூடு பண்ணணும். ஹையில் வச்சா ஒரு மாதிரி புகஞ்ச வாசம் வந்துடும். இந்தளவு எப்படி பொரிஞ்சு வருது பாருங்க மாவு, அந்தளவு சூடாக நெய்யை மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வைக்காமல் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி எல்லா மாவுலேயும் ஈவனாக நெய் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த சூடு குறைஞ்சிரும். அப்படியே கை வச்சிங்கன்னா அந்த நெய்யில் வந்து கை சுட்டுடும். அதனால் இப்படி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா கை வச்சு கிளறினீங்கன்னா அந்த நெய் அங்கங்கே பட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்கும். எல்லாத்தையும் கையால் உடச்சி விட்டு நல்லா மாவை அழுத்தினா பிசையதில்லை, நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கிளறி விடணும். கிளறிட்டு அதாவது கரண்டில் கிளறினா வராது, நல்லா கையில் கிளறணும். இது மாதிரி அந்த உருண்டைகளை எடுத்து விட்டு கிளறிட்டு நல்லா மாவு அழுத்தி வச்சிடணும். தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் மாவு வந்து அப்படியே உதிரியாக இல்லாமல் நெய்யோடு சேர்ந்து வருது. கையில் எடுத்தால் அது பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்க்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டுணும். அப்போ தான் சீக்கிரம் ஆறாது. அந்த சூடு இருக்கும்போதே நம்ம பிடிக்க முடியும். ஸோ அதில் ஒரு பக்கம் அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டை பிடிக்கணும். நல்லா ஃபேன் காற்று இல்லாமல் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கிற இடத்துல உட்காந்திங்கனாக்கா மாவு சீக்கிரம் ஆறாமல் இருக்கும். இப்படியெல்லாம் அழுத்தி விட்டுடுங்க. ஒரு ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் வெளியில் வச்சாலே கிட்டத்தட்ட 15-20 நாள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம எவ்வளோ அழுத்தி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து உடையாமல் இருக்கும். ஒரு கையில் பிடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிரிப்னஸ் டைட் நிற்காது. உருண்டை வந்து கெட்டியாக நிற்காது. இப்படி விரலால் ஒரு லைட்டாக அழுத்தி கொடுக்கணும். ஒரு கையில் அழுத்திட்டு இன்னொரு கையில் பிடிக்கும்போது உருண்டை வந்து கெட்டி போடும். அவ்வளோதான், உருண்டை பிடிச்சாச்சு. சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணிட்டு அந்த 1 கிலோ இருக்கும், அதில் வந்து கிட்டத்தட்ட 50 உருண்டைக்கு மேலே வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சமாக கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஹாப்பி தீபாவளி.